இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போனால் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் தப்பா, இப்படி பண்ணால் கரெக்டாக அப்படின்றத கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஓட்டாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு குட்டி குட்டி அந்த டிப்ஸ்லாம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்னால் ஒரு மாதிரி வேவியாக இருக்கும் பார்க்குறதுக்கே, ஓகேவா? ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, எங்கே முடிஞ்சிச்சுன்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஃபில்லிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக ஒரு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்னால் நம்ம ஹார்ட் வரையும்ல நார்மலாக. ஸோ அதில் பாதி வரா மாதிரி இருக்கும், பாட்டமில் பாதி, திரும்பி அப்பரில் பாதி, பாட்டமில் பாதி. இது கண்டினியூஸ் செயினாக போட்டால் எப்படி போடுவோமோ அது மாதிரியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒன் வரைகிறேன் பாருங்கள். ஒன்று மேல் பக்கம், இன்னொன்று கீழ் பக்கம். ஆனால் அது ரெண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பாருங்கள். மேலேருந்து கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப லென்த்தியாக வருது. ஸோ இது மாதிரி ஒரு சில பேர் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை போடுவாங்க. இது கண்டிப்பாக தப்பு. இது நம்ம அது மாதிரி போடக்கூடாது. ஸோ அது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சே தெரியாது. நிறைய பேர் ஸ்பீடில் பண்ணுறன்ற பேரில் இது மாதிரியா லென்த்தி போர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ செகண்டாக பார்த்தோன்னா நம்ம தமிழில் ஐ போடுவோம் தெரியுமா? ஸோ அது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. பாட்டம் அண்ட் டாப் ஒரே ஃபேஸில் இருக்கக்கூடாது. பாட்டம் ஒரு சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் தான் அப்பர் இருக்கணும், ஓகேவா? ஸோ ஒன்று விட்டு ஒன்று வரா மாதிரி தான் நம்ம வரையவே செய்யணும். ஆனால் ஐ மாதிரி கூட வரைவாங்க நிறைய பேர். ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம வரையக்கூடாது. ஸோ நான் இங்கே உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன் எது இதில் மிஸ்டேக் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லென்த் வைஸ் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா கீழே ஒரே ஃபேஸ்லேயே ஜாயின் ஆகிற அளவுக்கு பண்ணுறோம். ஸோ அதுவுமே தப்பு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்ன இது. இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்லலாம் கொடுக்குறோன்னா கொடுப்போம். ஆனால் ஸ்டார்டிங் ஒரு சைஸில் ஆரம்பிப்போம். அதை அந்த ஃபினிஷிங் பண்ணுறதுக்குள்ளே பெரிய சைஸுக்கு கொண்டு போயிடுவோம். இல்லைனா தப்பான ஒரு ஷேப்புக்கு கொண்டு போய் முடிச்சிடும், ஓகேவா? ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணோம். இப்படி பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது பார்க்கவே நல்லா இருக்காது, ஃபினிஷு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது ஸ்மாலில் இருக்குது, இது பெருசாக இருக்குது ஷேப்பு. இது ஒரு வாட்டர் ஃபில்லிங்கே கிடையாது நமக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், இது மூணுமே. ஸோ இப்போ நான் திரும்பி வரைஞ்சி காமிக்கிறேன் எது கரெக்டான மெத்தட், எப்படி வரையணுன்றது. ஸோ பாருங்கள், அப்வர்ட்ஸ் வரைஞ்சோடனே பெண்ட் அடித்து நான் அப்படியே அந்த கேர்வ்லேயே டவுன்வர்ட்ஸ் வரைகிறேன். ஸோ இப்படி தான் ஒரு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்கணும். சேம் ஷேப்பில் இருக்கணும். நம்ம ஒரு வேளை உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை, வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 டபுள் லைன்ஸ் கூட ட்ரா பண்ணி நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். நான் ஸ்மால் சைஸ்லேயும் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நான் இதை வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ உங்களுக்கு கிளாத்லேயே வந்து பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த இது மார்க்கிங் பென்சில் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை போட முடியாது அதில் கிளாத்தில். ஸோ அதனால நான் வந்து மார்க்கிங்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கிங்ஸ் நான் பண்ணுறது. நீங்களும் அது மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சர்க்கிளில் போட்டோ அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம செயின் ஸ்டிச் தான் வந்து இதில் வாட்டர் ஃபில்லிங் ஃபுல்லாகவே போட போகிறோம். ஆனால் என்ன பண்ணணும்னா ரொம்ப குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். அப்படி போட்டால் தான் இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஃபினிஷ் தெரியும். நம்ம பெருசாக போட்டோன்னா வந்து அது அவ்வளோவா தெரியாது. நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு பெண்ட் அடித்து போட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் குட்டியாக போட்டிங்கன்னா வந்து அது எப்படிலாம் பெண்ட் ஆகுதோ எல்லாமே கிளியராக தெரியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.